அத்தியாயம் 1171. சடையநாவி புத்தா அக்கிலனை தேடி அலைந்து விட்டு அங்கிருந்து பறந்து சென்றதும் வெளியே வந்த அக்கிலன் ஹைரினுடன் காற்றில் பறக்க ஆரம்பித்தார். எதிர்பாராமல் கிடைத்த புதிய அனுபவத்தில் கீழே இறங்க விரும்பாமல் ஹைரினுடன் மேலும் மேலும் உயர பறக்க நினைத்த சமயம் அவன் நெற்றியிலிருந்து வியர்வை வடிந்து களைப்பாக இருப்பதை சுட்டிக்காட்டியது. தான் ஒரு விஸ்கவுண்டாக மட்டுமே இருந்த காரணத்தால் வேகமாக பறப்பதை விட மெதுவாக பறக்க முடிவு செய்தான். அதில் அவனுக்கு அதிக ஆற்றல் செலவான போதும் ஹைரினை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தான். அவளை கூடவே வைத்திருப்பதால் அது வேறு அவனுக்கு அதிக சக்தியை இழக்கச் செய்தது. அதனால் 10 நிமிடங்களுக்கு பிறகுதான் 1 மைல் வரை கடந்திருந்தான். இதில் ஹைரினின் நிலைமைதான் மிகவும் பரிதாபமாக இருந்தது. சதா சர்வ காலமும் ஏதாவது ஒரு விஷயத்தை பேசிக்கொண்டே வருபவளுக்கு அமைதியாக இருக்க வேண்டும் என்பது வெறுப்பை கொடுத்தது. அக்கிலன் அவளை பேச வேண்டாம் என்று தடை விதிக்கவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தால் அதை முடிக்கும் தருணத்தில் டிஷானியை உள்ளே இழுப்பதைத்தான் அவன் விரும்பவில்லை. அதனால் அவன் முறைப்புக்கு உள்ளாகி இப்பொழுது அமைதியை தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறாள். இன்னும் அகிலன் மிப்போவின் உபயத்தால் யார் கண்ணிலும் படாமல் தான் பறந்து கொண்டிருக்கிறான். அதனால் அந்த பாதை முழுவதும் அவனுக்கு எந்த ஆபத்தும் நிகழவில்லை. அப்பொழுது கண்களை மூடியபடி இருந்த ஹைரின் ஏதோ தவறாக தோன்றியது. சட்டென்று விழித்து வானத்தை பார்த்தாள். அங்கே அவள் உள்ளுணர்வு பயந்தபடி சடையநாவிதான் நின்று கொண்டிருந்தார். அவராக வாய்ப்பிருக்காது என்று தன் கண்களை கசக்கி பார்த்தவளுக்கு அதே வெள்ளை அங்கி மாறாமல் அப்படியே இருந்ததும் பயம் கவ்விக்கொண்டது. அக்கிலனை காணோன்னு அவர் அப்படியே அங்கிருந்து போனதை நான் பார்த்தனே. அப்ப இது யாரு? ஒருவேளை இடமாற்றம் செஞ்சிருப்பாரோ என்று சந்தேகமாக பார்த்து கொண்டிருந்தாள். ஹைரின் அதிர்ச்சிக்கு மத்தியில் சடையநாவி தனக்குள் ஏதோ முணுமுணுத்தார். அதைத் தொடர்ந்து அவரது மார்பு பகுதியிலிருந்து ஒரு வித்தியாசமான ஒளி பிரகாசித்து வெளியேறியது. அது என்னவென்று கூர்ந்து பார்த்த ஹைரின் அதிர்ச்சியில் மயக்க நிலைக்கு சென்று விட்டாள். ஏனென்றால் அங்கே சடையநாவி போல் 7 உருவங்கள் நின்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த 7 உருவங்களிலிருந்து தனித்தனியாக மற்றொரு 7 ஆவிகள் வெளிப்பட்டன. அதன் பிறகு அவர்கள் அனைவரும் வெவ்வேறு திசைகளில் சென்றனர். இதற்கு மத்தியில் உண்மையான சடையநாவி புத்தா ஒரு குன்று அருகில் போய் நின்று விட்டார். அதன் பிறகு சுற்றும் முற்றும் வேடிக்கை பார்த்தவர் பின் மேற்கு திசை நோக்கி பயணத்தை தொடங்கியது. ஹைரனுக்கு பயம் வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் சடையன் புத்தா செய்ததற்கு நகலி என்று அவர் இனத்தில் கூறுவது வழக்கம். அதாவது தன்னை போலவே பல உருவங்களை கொண்டு வருவது. சாதாரணமாக ராஜாவர்க்க புத்தரால் மட்டுமே இதுபோல் செய்ய முடியும். ஆனால் சடையன் ஆவி இப்பொழுது வரை மார்க்யூஸ் நிலையில்தான் இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவர் செய்து காட்டியிருக்கும் திறன் திகிலூட்டுவதாக இருந்தது. சிறிது நேரம் அதே நிலையிலிருந்த ஹைரின் பின் இதன் மூலமாக தான் எப்படி அக்கிலனிடமிருந்து தப்பிக்கலாம் என்று யோசனை செய்தாள். அதற்கான வழியும் உடனே கிடைத்து விட்டது. அதாவது அவள் சத்தம் போட்டு அழைத்தால் போதும் அங்கே இருக்கும் சடையநாவின் அகலி உடனே வந்து அக்கிலனை பிடித்துக் கொண்டு போய்விடுவார். ஆனால் அவர்கள் இப்பொழுது யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்பதால் சரியான சந்தர்ப்பத்திற்காக காத்துக் கொண்டிருந்தாள். அதே சமயம் அக்கிலனின் வேகம் வேறு அவளுக்கு சந்தேகத்தை கொடுத்தது. இவன் ஒரு சாதாரண விஸ்கவுண்ட் தானா? எப்படி இவ்வளவு வேகமா ஓடுறான்? ஒருவேளை எங்கேயாவது புதையல் கிடைச்சிருக்குமோ என்றெல்லாம் நினைத்தாள். அதே நேரம் தரையிறங்கிய அக்கிலன் அவர்களின் உருமறைப்பை அகற்றிவிட்டு ஹைரினையும் விடுவித்தார். இப்ப எதுக்கு இந்த வெட்ட வெளிச்சத்துல வந்து இறங்கி இருக்கோம்? வேற எங்கேயாவது போய் இறங்கலாம் இல்லையா என்று பதட்டமாக கேட்டாள். அதற்கு அக்கிலன், நாம எங்க போனாலும் சடையன் புத்தா உருவாக்கின நகலி ஆளுங்க கிட்ட கண்டிப்பா மாட்டிப்போம் என்றான். அதை கேட்டு அதிர்ந்த ஹைரின், அப்ப நீயும் அவங்கள பாத்தியா என்று அதிர்ச்சியாக கேட்டாள். பார்த்த என்று அக்கிலன் கூறிய அடுத்த நொடி, அப்ப எதுக்கு சாவகாசமா உட்கார்ந்துகிட்டு இருக்க? எழுந்து வா, ஓடலாம். அவங்க கண்ணுல நாம மாட்டக்கூடாது என்றார். நம்ம கண்ணு முன்னாடிதான் அவர் பல பேரை வெளிக்கொண்டு வந்ததை பார்த்தோம். இப்ப இன்னும் அது ஜாஸ்தியா இருக்கும். அதனால
எந்த பக்கம் போனாலும் அது நமக்கு ஆபத்தாதான் போய் முடியும் என்றான். ஹைரினுக்கு இப்பொழுது மொத்தமாக உடல் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அவள் கேள்விப்பட்ட சடையன் புத்தா வேறு, இப்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பு அவள் பார்த்த நபர் வேறாக தெரிந்தார். அவருக்குள் இருக்கும் திறமைக்கு முன்பு அவளால் எதுவும் செய்ய முடியாது என்று தோன்றியது. அதனால் அகிலனைத்தான் அவள் நம்ப வேண்டியிருந்தது. சரி, இப்ப நாம என்ன பண்ணலான்னு சரியா யோசிக்கணும். எப்படியாவது இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டா போதும், நாம சடையன் ஆவிக்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம். ஆனா ரொம்ப தூரம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி போற வழிதான் எனக்கு சரியா தெரியல. உனக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்ல என்று அகிலன் ஹைரினிடம் கேட்டான். நான் உன்னை விட ரொம்ப சின்ன பொண்ணு, என்கிட்ட கேட்டா எனக்கு என்ன தெரியும் என்று வேறு பக்கம் அமர்ந்து கொண்டவள் அதே வேகத்தில் திரும்பி முகம் பிரகாசமாக அவனை பார்த்தாள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வர நாம யார் கண்ணுக்கோ தெரியாம உருவத்தை மறைச்சிட்டு வந்தோமே, அதே மாதிரி மறுபடியும் செய்ய முடிஞ்சா கண்டிப்பா நாம அவங்க கண்ணுல இருந்து தப்பிச்சிடலாம் என்று கூறினார். அதற்கு அகிலன் முடியாது என்பது போல் தலையாட்டி விட்டு, கண்ணுக்கு தெரியாம இருக்க சில வரம்புகளை நிர்ணயிச்சிருக்காங்க, அதனால மறுபடியும் என்னால அதை கொண்டு வர முடியாது என்றான். அதாவது மிப்போவை பொறுத்தவரை இப்பொழுது கூட அகிலன் கண்ணுக்கு தெரியாமல் மறைத்து வைக்க முடியும். ஆனால் அவனுடன் ஹைரின் இருப்பதால் அதை கையாளுவது சற்று கடினம்தான். ஏனென்றால் அந்த மிப்போ உயிரினம் இன்னும் சிறிய குழந்தையாகவே தான் இருக்கிறது. அதற்குள் இருக்கும் ஆற்றலை வைத்துக் கொண்டு இரண்டு நபரை மறைப்பது என்பதெல்லாம் மிகவும் கடினமான விஷயம். அதுவும் சிறிது நேரத்திற்கு முன்பு அவர்கள் அளவிற்கு மீறி உபயோகித்து விட்டதால் இனி அதன் உதவியை எதிர்பார்ப்பது முடியாத காரியம். அவன் கூறிய பதிலை கேட்ட ஹைரினின் முகம் விழுந்து விட்டது. அப்ப என்ன, இதுக்கப்புறம் நாம மொத்தமா மாட்டிக்கிட்ட மாதிரி தான் கணக்கு. ஒரே ஒரு சடையன் ஆவி புத்தர் இருந்தா கூட எப்படியாவது அவர் கண்ணுல மண்ணை தூவி தப்பிக்க முயற்சி பண்ணிருக்கலாம். ஆனா இப்ப கணக்கே இல்லாம எக்கச்சக்க ஆவி வெளியே சுத்திக்கிட்டு இருக்க. யாராவது ஒருத்தர் கண்ணுல மாட்டினா போதும், மொத்தமா உயிரே போயிடும் என்று அங்கிருந்த குன்றின் மீது ஏறி நின்று கொண்டாள். உடனே அகிலன் அக்கறையாக அவள் கையை பிடித்து கீழே இழுத்தான். அந்த பக்கம் நிறைய சரிவுகள் இருக்கு, கீழே விழுந்தா மறுபடியும் ஏறி வர்றது ரொம்ப கஷ்டம். இனிமே இப்படி பண்ணாத, புரியுதா என்று கண்டித்தான். அந்த அக்கறை கலந்த பேச்சு ஹைரினுக்கு ஒரு மாதிரியான உணர்வை கொடுத்தது. அதற்கு அகிலன், நீ கடற்கொள்ளையர் இனத்தை சேர்ந்த ஒரு விஸ்கவுண்ட், உன்னால நிறைய பேருக்கு பிரயோஜனம் இருக்கு, நீ சாக கூடாது, அதுக்கு என்ன வழி இருக்கோ அதெல்லாம் நல்லா யோசி என்று கூறினான். நீ சொல்ற மாதிரி தப்பிக்க என்கிட்ட சில சக்திகள் இருந்தாலும் இப்ப இருக்கிற சடையன் ஆவி புத்தர் முன்னால நான் ஒரு சின்ன எறும்பு மாதிரி தான். அவர் என்னை ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு, கண்டிப்பா தப்பிக்க முடியாது என்று கவலையாக கூறினாள். சரி, ஒருவேளை உன் முன்னாடி ஒரே ஒரு சடையன் நகலை மட்டும் இருந்தா நீ அவரை சமாளிச்சுட்டு தப்பிக்க முடியுமா என்று கேட்டான். அதற்கு ஹைரின், கண்டிப்பா முடியும், ஆனா என் ஒருத்திய மட்டும்தான் காப்பாத்த வழி இருக்கு, உன்னை பத்தி எனக்கு தெரியாது என்று சொல்லும் பொழுது அவள் குரல் மெதுவாக இருந்தது. அப்ப அது போதும், நான் இப்ப உடனே உண்மையான சடையனாவி முன்னாடி போய் நிக்கிறேன். உடனே அவர் மத்த நகலி சடையன்களை தன் பக்கமா வர சொல்லுவாரு. அங்க எங்களுக்குள்ள சண்டை ஆரம்பிச்ச உடனே நீ தப்பிச்சு போயிடு, என்ன என்றான். உண்மையாக ஹைரின் அகிலன் இப்படி கூறுவான் என்று எதிர்பார்க்கவில்லை. அது இருக்கட்டும், நீ எதுக்கு என்ன காப்பாத்த நினைக்கணும் என்று கேட்டாள். அவளை பொறுத்தவரை அவன் ஒரு அந்நியன், அகிலன் என்று அடையாளம் தெரியாமல் சாதாரண ஒரு விஸ்கவுண்ட் என்று நினைத்தே பழகிக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் இப்படி ஒரு ஆபத்தான சமயத்தில் தன்னை அவன் காப்பாற்ற நினைப்பது எதற்காக என்று அவளுக்கு சந்தேகமாக இருந்தது. அதற்கு இன்னொரு காரணம், கடற்கொள்ளையர் இனத்திற்கு பல பக்கத்திலிருந்து எதிரிகள் இருக்கிறார்கள். அகிலன் ஒருவேளை காப்பாற்றுவது போல் நாடகம் ஆடிவிட்டு பின் தன்னை பெரிய பிரச்சனையில் மாட்டிவிட்டால் என்ன செய்வது என்று எல்லா இடத்திலும் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்கிறாள். அதற்குள் அகிலன், நாம ஆரம்பத்துல புனித சொர்க்கத்துக்கு நடந்து வரும்போது அங்க எக்கச்சக்கமான பேர் இருந்தாங்க. அதுல எல்லாரையும் விட்டுட்டு எதுக்காக அவர் என்ன துரத்தணும்னு எனக்கு புரியல. ஒருவேளை உன் மேல கூட அவருக்கு ஏதாவது பழி உணர்ச்சி இருக்கலாம். என்கிட்ட நீ சொன்ன காரணம் திஷான், ஆனா இப்பவும் சொல்றேன், எங்க 2 பேருக்குள்ள எதுவும் கிடையாது. வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்ப நாம இந்த இடத்துல அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கோம். 2 பேரும் ஒன்னா இருந்தா கண்டிப்பா தப்பிக்கவே முடியாது. முதல்ல அவரோட கவனத்தை என் மேல திருப்புற,
அதை பயன்படுத்திக்கிட்டு நீ இங்க இருந்து தப்பிச்சு போயிடு. வெளியே கண்டிப்பா எனக்காக கத்திராணி காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லு. ஒருவேளை அதுக்குள்ள என்னை காப்பாத்திக்க முடிஞ்சா நான் போராடி பாக்குறேன். இல்லன்னா அவர் கையாலதான் என் உயிர் போகணும்னு இருக்கிற பட்சத்துல சந்தோஷமா அதையும் நான் ஏத்துக்க தயார். போதுமா என்று கூறினார். ஹைரின் அவன் கூறியதை கேட்டு அப்படியே ஸ்தம்பித்து விட்டார். இவ்வளவு நேரம் ஓயாது அவனை கிண்டல் செய்த வாய் இப்பொழுது அப்படியே மூடிக்கொண்டது. அதற்குள் அகிலன், நீ யோசிச்சு முடிவு பண்ணலாம், இப்ப நேரம் கிடையாது. உனக்கு சம்மதம்னா நான் சொன்னதை இப்ப உடனே பண்ணு என்று மறுபடியும் அழுத்தமாக கூறினான். உடனே ஹைரினும் சம்மதம் என்பது போல் தலையாட்டியவுடன் அவளை கிழக்கு திசை பக்கம் அனுப்பி வைத்துவிட்டு அவன் மேற்கு நோக்கி சென்றான். ஆனால் ஹைரினுக்கு அங்கிருந்து செல்ல மனமே இல்லை. ஏதோ ஒன்று அவளை தடுத்து நிறுத்துவது போல் உணர்ந்தாள். கண்களை விட்டு அகிலன் உருவம் மறைந்த பின்புதான் அவள் தன்னுடைய பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இருவரும் வெவ்வேறு திசையில் சென்றாலும் மனதில் ஒருவருக்கொருவர் ஆபத்து வரக்கூடாது என்று கண்டிப்பாக நினைத்துக் கொண்டனர். அது என்ன வகையான பாசம் என்று தெரியாது. ஆனால் அதில் அக்கறை நிறையவே இருந்தது. அதே சமயம் இவ்வளவு பிரச்சனைக்கும் நடுவில் இசையால் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருந்தது அதிர்ஷ்டம்தான். இங்கே அகிலன் மேற்கு நோக்கி நடந்து சென்ற போது ஒரு இடத்தில் தன் நடையை நிறுத்தி சுற்றும் முற்றும் பார்த்தான். ஒரு பெரிய குன்று பக்கத்தில் மறைந்து கொள்வதற்கான வழி தெரிந்தது. உடனே தன்னை அங்கே யாருக்கும் தெரியாமல் புதைத்துக் கொண்டு சடையன் ஆவி வருவதற்காக காத்திருந்தான். அதேபோல் ஹைரினும் தன்னை எந்த நகலி உருவமும் சந்திக்க கூடாது என்பது மிகவும் கவனமாக நடந்து சென்றாள். ஒருவேளை அவர்கள் கண்ணில் பட்டுவிட்டால் கண்டிப்பாக அகிலனை காணாமல் அவர்கள் கவனம் முழுவதும் அவன் பக்கம் திரும்பிவிடும். பின்னர் தேவையே இல்லாமல் தன்னால் அவன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்வான் என்று எண்ணி நிதானமாக செயல்பட்டாள். இங்கே அகிலன் மறைந்திருந்த இடத்திற்கு மேல் ஒரு உருவம் நடந்து சென்றது போல் உணர்ந்தான். அது சடையன் ஆவியாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதற்காக அவன் உடனே வெளியே வந்து பார்க்க விரும்பவில்லை. ஆனால் அதற்கு அந்த இடமே அதிரும் அளவிற்கு அந்த குரல் ஒலித்தது. அகிலன், திரும்பவும் சொல்ற, நீயா வெளியே வந்து என் கூட சண்டை போட்டா உனக்கு மரியாதை, இல்லைன்னா இந்த பிரச்சனையை நான் வேற மாதிரி கொண்டு போக வேண்டியிருக்கும் என்று கேட்டது. அந்த வார்த்தை அகிலனை குழப்பமடைய வைத்தது. ஏனென்றால் அது உண்மையாகவே சடையன் ஆவியாக இருந்தால் அவனை இவ்வளவு நேரத்திற்கு கண்டுபிடித்து வெளியே கொண்டு வந்து சண்டையை ஆரம்பித்திருப்பார். அவர் எப்படியா நிதானமா பேச்சுவார்த்தைகள்லாம் நடத்திக்கிட்டு இருப்பாரு என்று யோசித்தான். ஆனால் உண்மையாக அங்கு நிற்பது சடையன் ஆவிதான். ஏனோ அவருக்கு அகிலன் அந்த இடத்தில் தான் இருக்கிறான் என்று மனது அடித்து கூறினாலும் எங்கு இருக்கிறான் என்றுதான் கண்டுபிடிக்க இயலவில்லை. சடையன் ஆவி அகிலன் பதில் கூறுவான் இல்லை வெளியே வருவான் என்று காத்திருந்தார். ஆனால் அவர் எதிர்பார்த்தது போல் எதுவும் நடக்கவில்லை. உடனே ஒரு மந்திரத்தை முணுமுணுத்தார். அதன் பின் மணல் மீண்டும் கொந்தளிப்பில் தள்ளப்பட்டு சூறாவளி காற்று வீசியது. அது சுழன்ற இடமெல்லாம் மணல் பறந்து அந்த பாலைவனத்தை தோண்டி துருவி எடுக்க ஆரம்பித்தது. அதில் அகிலன் நாட்டம் கண்டாலும் அவன் வெளியே வரவில்லை. அவன் அப்படி செய்ததற்கு இன்னொரு காரணம், இதே ரீதியில் சடையன் ஆவி அகிலனை தேடினார் அவருக்குள் இருக்கும் சக்தி மொத்தமாக செலவாகிவிடும். இதனால் அவருடைய ஆற்றல் குறைந்து இங்கிருந்து அவன் தப்பித்து செல்லக்கூட வாய்ப்பிருக்கிறது என்று எண்ணினார். அதற்குள் பாலைவனத்தில் பல சூறாவளிகள் வீசின. ஏறக்குறைய பசியோடு இருக்கும் ஒரு மிருகம் தனக்கான உணவை தேடினால் எந்த அளவிற்கு வெறிகொண்டிருக்குமோ அப்படித்தான் சடையன் ஆவி அனுப்பிய அலைவரிசைகள் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூறாவளி வெடித்த போது அங்கிருந்து அகிலன் தூக்கி எறியப்பட்டார். அவன் வந்து சேர்ந்த இடம் ஒரு குன்றாக இருந்த காரணத்தால் உடம்பில் காயங்கள் ஏற்பட்டது. அதற்கு அமிதாபா என்ற சடையன் ஆவி கைகளை விரித்து கத்தியதில் அங்கே ஒரு மஞ்சள் நிற பாம்பு வெளிப்பட்டு அகிலனை நோக்கி நகர்ந்து சென்றது. அது அவனை உறிஞ்ச விரும்பும் சூழல் போல் இருந்ததால் அகிலன் அதற்குள் தன்னை சரி செய்து கொண்டார். உடலில் வடிந்த ரத்தத்தை அதற்கு மேல் வழிய விடாமல் தடுத்துவிட்டு பின்னர் தன்னுடைய கவசத்தை முற்றிலுமாக முடக்கிவிட்டார். அதனால் அவனுடைய மொத்த உடலும் பிரகாசித்து
பின்னால் புதிதாக இறக்கை முளைத்தது போல் உணர்ந்தான். அதற்குள் வேகமாக வந்த ஒரு சூறாவளி அவனை அப்படியே மொத்தமாக சுருட்டி தனக்குள் அடக்கிக் கொண்டது.